ப்ரோ, நான் உங்களை தான் ப்ரோ பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்களையா? ஆமாம் ப்ரோ, நான் உங்களது வீடியோலாம் பார்த்துருந்தேன் ப்ரோ. நல்லா சொல்லியிருக்கீங்க எல்லாமே. ஆனால் அது எனக்கு அந்த எஃபிஷியன்ஸில் நீங்கள் பிரைமம் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லைங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா. அதாவது பிரைமம் அப்படின்றது ஒரு லட்டின் வார்த்தை, சரியா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரைமரி அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவோம். பிரைமரி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அது பிரைமரி ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதுதான் முதல் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 10 குரூப்பாக நம்மளுடைய லைஃப்பை பிரிச்சுக்கலாம், சரியா? என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஃபேமிலி முக்கியம், என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஜாப் முக்கியம், என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஒர்க் முக்கியம், என்னோட லைஃப்பில் எனக்கு எஜுகேஷன் முக்கியம். அதெல்லாம் நம்ம அப்படியே அடிக்கிட்டே ஒரு 10 லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் பிரைமம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபஸ்ட்டு இடத்த என்னுடைய ஃபேமிலி கொடுத்துருக்கேனா, இல்லை அந்த ஃபஸ்ட்டு இடத்த நான் என்னுடைய ஒர்க்கு கொடுத்துருக்கேனா, இல்லை அந்த ஃபஸ்ட்டு இடத்த என்னுடைய எஜுகேஷன் கொடுத்துருக்கேனா, இல்லை உண்மையாகவே அந்த ஃபஸ்ட்டு இடத்த நான் இயேசுக்கு தான் கொடுத்துருக்கேனா? அதை தான் ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்றாரு. நீங்க ஆதியில இருந்த அன்பை விட்டீங்க அப்படின்னு சொல்ல, நீங்க ஆதியில என்ன முதல் இடத்துல வச்சிருந்தீங்க, அதாவது பிரைமம்ல வச்சிருந்தீங்க. ஆனா இப்போ அப்படியே இயேசு முதல் இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு வராரு, அப்படியே 2வது இடத்துல 3வது இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இயேசுவை பார்க்கவே முடியல அந்த சபையில. ஏன் தெரியுமா? இயேசு அங்க நீ ஆதியில கொண்டு இந்த அன்பை இழந்துட்டேன்னு சொல்லும் போது அந்த சபை எப்படி முன்னாடி இருந்ததுன்னு பைபிள்லயே போட்டிருக்கு. பவுல அந்த ஊருக்கு போறாரு. எபேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. நம்ம அப்போஸ்தலர்ல பார்த்தோம்னா தெரியும். பவுலோட மிஷனரி அந்த பயணத்துல எபேசுன்னு ஒரு ஊருக்கு போறாரு. அங்க 3 வருஷம் அவர் இருக்கிறாரு. 3 வருஷம் ஊழியம் பண்றாரு. அங்க இருக்கிறவங்களை விசுவாசிகளை மாற்றி, விசுவாசிகள் மட்டும் இல்ல சீஷர்களை மாற்றுறாரு. அங்க இருந்த மக்களை பாத்தீங்கன்னா மந்திரம் பண்றாங்கல்ல, அதுல டாப்ல இருந்தாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரிய ஆளுங்க. மந்திரவாதிங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு புக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப பவுல் அந்த இடத்துல பலத்த காரியங்கள், கர்ச்சிஃப் போட்டோன்னு ஒரு அற்புதம், அந்த மாதிரி ஆண்டவர் அவர் மூலியமா பலத்த காரியங்கள் செய்யும் போது இந்த மந்திரவாதிகள்லாம் வாயில கை வச்சு எப்பா எப்பட்றா அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பலத்த காரியங்களை பார்த்தோன்னே இவர் தான் மெய்யான தேவன் பார்த்த உடனே அவங்க அந்த புஸ்தகம் வச்சிருப்பாங்க, மந்திரத்துக்கு பயன்படுத்துற புஸ்தகம். அதோட அந்த காலத்து விலை பாத்தீங்கன்னா 50,000 வெள்ளிக்காசுங்க. இந்த காலத்துல நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம்னா பில்லியன், அவ்வளோ பணம் போகும், கோடி லட்சம் கணக்குல போகும். ஆனா அது எல்லாத்தையும் அவங்க இயேசுவுக்காக எரிச்சு போட்டாங்க. அது எவ்வளோ காசுன்னு பார்க்கல, நான் ஒரு மந்திரவாதின்னு சொல்லிட்டு பெருசா பார்க்கல. இந்த ஒரே தெய்வம், உண்மையான தெய்வம் இயேசுன்னு அவங்க வச்சாங்களா, அதனால அவங்க எல்லாத்தையும் எரிச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு பவுல் மூலியமா ஆண்டவர் அந்த எபேசு சபையில பலத்த காரியங்களை செய்தார். ஆனா அந்த மாதிரி சபையே ஆதியில இந்த அன்பு இல்லைன்னா என்ன சொல்லுவார் ஆண்டவர்? நீங்களே சொல்லுங்களேன். ஆமாங்க, இவ்வளோ தூரம் செஞ்ச அந்த எபேசு சபை முதல்ல ஏறினாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு கீழே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல ஏறினாங்க சிம்ரனா சபை. அந்த சபை நல்லா டாப்ல ஏறிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிட்டாங்க. அது யாருன்னா நம்ம பெருகமு சபைங்க. அதுக்கும் கீழே ஒருத்தவங்க போயிட்டாங்க, அதுதான் நம்ம தியத்திரா சபைங்க. இதை போல தாங்க ஒவ்வொருத்தரும் ஏறுறாங்க இறங்குறாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே அப்படிதாங்க. அதே சொல்றீங்க, தியத்திரா சபை புஷ்ஷுன்னு கீழே போனாங்க, அதுக்கு அடுத்த வந்த சபை அப்படியே செத்து போய் பிரேதமா படுத்துட்டாங்க. அந்த சபை தான் சர்து சபை. அதனாலதான் ஆண்டவரே சொல்ற அந்த சபையை பார்த்து, நீ ஏன் செத்து போயிருக்க, என் கையில தான் நான் ஆவி வச்சிருக்கேனே, நீ ஏன் இன்னும் செத்து போயிருக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சபைக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாங்க, ஏன்னா இந்த சபை மட்டும் இல்ல, ஏன்னா இந்த சபை இருக்கிற அந்த நாடே இந்த சபையோட நிலைமையில தான் இருந்தது. இந்த சிட்டி பாத்தீங்கன்னா ஏசியாலேயே ரொம்ப பழமையான சிட்டியா இருந்தது. இயேசுவுக்கு முன்னே இந்த சிட்டி இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பழமையா இருந்தது. ரொம்ப தெனாவட்டு, ஏன்னா அந்த ஊரு மலைக்கு மேல இருந்தது. உயரமான மலைக்கு மேல அந்த ஊர் இருந்ததால எல்லாருக்கும் தெனாவட்டு, எங்களை யார் தொடுவா, அந்த ராஜாக்கு ஒரு தெனாவட்டு, எங்களை யார் அழிப்பா, அந்த மாதிரி. அப்போ அந்த ஊருக்கு போற வழி பாத்தீங்கன்னா கஷ்டம் போறதுக்கு, ஏன்னா யாராலையும் அது கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த ஊருக்கு மட்டும் தான் தெரியும் என்ன வழின்னு சொல்லிட்டு எதிரி நாடுக்கு தெரியாது. அப்போ கோரேஸ்னு ஒரு ராஜா இந்த ஊருக்கு போற வழி, இந்த நாட்டுக்கு போற வழி யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவனுக்கு நான் கிஃப்ட் தரேன்னு சொல்லும் போது அவங்க ராஜ்யத்துல இருக்கிற ஒரு தளபதி அவர் என்ன பண்றாரு, எப்படியாவது இதுக்கு போற வழியை கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கிற மேல ஒருத்த சேவகர் இருப்பான்ல, அவன் ஹெல்மெட்டை அவன் கீழே போட்டான். கீழே போட்டனால திருப்பி எடுக்க வரணும் கீழே ஹெல்மெட்டை, வரும்போது வந்துட்டான். இவர் பார்த்துட்டாரு, அந்த அதிபதி பார்த்துட்டு இவன் எப்படி மேலே போறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறாரு. கடைசியில ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு.
ஏன்? அவன் மேல அசால்ட்டா இருந்தான். ஒரு சேவகன் என்ன பண்ணும்? அலர்ட்டா இருக்கணும், எனிமி வரானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு தெனாவட்டு எங்களை யார் தொட போறான்னு சொல்லிட்டு இருந்ததுனால அழகா வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. வழியை கண்டுபிடிச்ச உடனே ராஜா ராஜா வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் தெனாவட்டா இருந்தாங்கல்ல, எல்லாரும் தூங்கி இருந்தாங்க போல. போயிட்டு டக்குன்னு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க ராஜ்யத்தை. சரி, இப்போதான் ஜெயிச்சிருக்காங்க, அடுத்த வர ராஜ்யத்துக்காச்சும் அலர்ட்டா இருக்கணும்ல. இல்ல, இந்த மாதிரி ஒரு 4 ராஜ்யம் வந்தது. அலெக்சாண்டர் கிரேட் கூட வந்தாரு. அப்பயும் இவங்க என்ன பண்ணாங்க? தெனாவட்டா இருந்தாங்க, தோத்துக்கிட்டே இருந்தாங்க, தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் தோத்தாங்க? தூங்குனதுனால. அதனாலதான் ஆண்டவர் இந்த சபைக்கும் சொல்றாரு, டேய் உன் நாடு மாதிரி நீயும் செத்தவனை போல இருக்க, அலர்ட்டா இல்லைன்றாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபையை பார்த்துட்டு எழுந்துரு அப்படின்றாரு, வேக்கப் அப்படின்றாரு. ஏன் நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்களுக்குள்ள தூக்கம், அதாவது அலர்ட் இல்லாம இருந்தது, அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா, அதையும் தாண்டி உங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், எங்களை யாரும் அடிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த ராஜா கொஞ்சம் யோசிச்சு கீழே ஃபுல்லா ஆர்மி அதை வச்சு செக்யூர் பண்ணியிருந்தா அழகா ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இந்த வழியா யார் வந்துருவா அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால ஒரு ஆர்மி ப்ரொடெக்ஷன் கூட இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பயுமே அலர்ட்டாரு, நான் திருட மாதிரி வருவேன், எப்படி அவன் உள்ள நுழைஞ்சான் அதே மாதிரி நான் திருட மாதிரி வந்துட்டு போயிடுவேன், உங்களுக்கு தெரியாம கூட போயிடும் அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த சபைக்கு வார்ன் பண்றாரு. ஏன் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த டைம்ல தான் ரோமன் கேத்தலிசிசம் பயங்கரமா சுத்தி பரவிக்கிட்டே இருந்துச்சா. யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும் தானே, நீ பண்றது தப்பு, நீ எப்படி மரியாதை கும்பிடலாம், நீ எப்படி ஒரு அந்தோனியாரை வச்சுக்கலாம், நீ எப்படி இன்னொரு தெய்வம் தான் அதுதான் தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம், இயேசுதான கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்ல. இந்த சபை மாத்திரம் தான் இருந்துச்சு, ஆனா இதுவும் தூங்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தானப்பா போய் உண்மையை சொல்லணும், நீயே இப்படி தூங்கிட்டு இருந்தனா எனக்கு பதிலா யாரு போவா, ஒரு பவுல் மாதிரி யாரு போய் சொல்லுவா, ஒரு பேதுரு மாதிரி யார் சொல்லுவா அப்படின்னு ஆண்டவர் ஏங்குறாரு. இந்த சபைக்கு ஆண்டவர் திட்டுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நீங்க எந்திரிச்சு எது உண்மைன்னு போய் சொல்லுங்க, அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்க பரிசுத்தமாவீங்க, உங்களுக்கு அன்பு வளரும். அப்படி அன்பு வளரும் போது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். உங்களில ஒரு சிலர் கரை இல்லாம இருக்கீங்க, அதுக்கு நான் பாராட்டுறேன், வெண் வஸ்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க அதை போட்டுக்கொண்டு என் பின்னாடியே நடப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் மேல நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்க பேரை கிறுக்கி போட மாட்டேன்னு. நீங்க முன்னாடி சபையில ஃபுல்லா பாத்தீங்கன்னு வைங்களேன், எல்லா சபைக்கும் கடைசியில அவரு வெகுமதி கொடுக்கும் போது ஜெயம் கொள்கிறவன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன், ஜீவ கிரீடத்தை தருவேன், 1000 வருடம் அரசால அவனுக்கு நான் அதிகாரத்தை தருவேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போட மாட்டேன். அப்போ சுத்தி சுத்தி ஆண்டவர் எங்க வராருன்னா, உனக்கு நான் ஜீவனை தருவேன், உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன், ஆனா நீ ஜெயம் கொள்ளணும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா சபைக்கும் ஜெயம் கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் தரேன்னு தான் சொல்றாருங்க. அப்ப எந்த சபைக்குமே கார் பங்களா தருவேன்னு சொல்லல. ஏன்னா இப்ப இருக்கிற சபை எல்லாமே எனக்கு கார் கிடைக்கும், எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு ஆடி காரு, அதுவும் ரெட் கலர் கார் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா சபைக்குமே நித்திய ஜீவன் தான் தரேன்னு சொல்றாரு இல்லைங்க? ஆமா. ஆனா என்ன பண்றது, எல்லா சபையும் செத்து போய் கிடக்குது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த சபை செத்து போய் கிடந்ததுல நம்ம ஏசப்பா யாரு? மரித்தோரையும் உயிரோடு எழுப்புற தேவன். அவரே மரித்தாரு, ஆனா 3 நாள் கழிச்சு உயிரோடு எழும்பினாரு. மரித்த லாசரு 4 நாள் நாத்து அடிக்குது, ஆனா வெளியே வா லாசரு அப்படின்னு சொல்லும் போது உயிரோட வரலையா? அப்போ ஒரு சபை செத்து இருந்தா அதுக்கு அடுத்த வர சபை செத்துக்கினேவா இருக்கும்? எங்க நம்ம ஆண்டவர் உயிருள்ள தேவனுங்க. அடுத்த வர சபை பிலதெல்பியா எங்கேயோ போயிடுச்சு. அன்புல என்ன, வார்த்தையில என்ன, கொஞ்சம் வார்த்தை இருந்தாலும் எபேஸ் அளவுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் வார்த்தை இருந்தாலும் கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருக்கல, அநேகத்துல பெரிய ஆளாக்குன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார்ல. இந்த சபை கொஞ்சம் வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தைய விடாம பிடிச்சிருந்தாங்க. அன்பு இருக்கு, அந்த வார்த்தை எல்லாருக்கும் போய் சொன்னாங்கங்க. முன்ன இருந்த சபைகளை விட இந்த சபை ஆண்டவருக்கு 1000 மடங்கு உண்மையா இருந்தாங்க. ஆண்டவர் விடுவாரா? ஏசப்பாவும் இந்த சபைக்கு அளவில்லாத அளவுக்கு உண்மையா இருந்தாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த சபைக்கு பார்த்துட்டு, நான் தாவீதின் திறவுகோலை வச்சிருக்கேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய தாவீதினுடைய திறவுகோலை என் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்போ யாரும் அதை திறக்க முடியாது, யாரும் அதை பூட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு சாவின்னு சொல்லும் போது அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா,
உங்களுக்காக அதை நான் திறந்து வச்சிருக்கேன், நான் பூட்டலை, உங்களுக்காக நான் திறந்து வச்சிருக்கேன். அவ்வளோ பயங்கரமான ஒரு பவர் நம்ம ஏசப்பாக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம நோவா தாத்தா கதையில அந்த கதவு திறந்துருந்துச்சிங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க, ஆனா யாருமே போலைங்க. ஆனா அவருக்கு பூட்டிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச அப்புறம் எல்லாருமே வந்து கதவு தட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த சாவி அவர்கிட்ட தாங்க இருந்துச்சு. இதே போல தாங்க இப்போதான் நம்மளுக்கு அந்த பரலோக கதவு திறந்துருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இப்போதாங்க நம்மளுக்கு அந்த பரலோக கதவு திறந்துருக்கு. நம்ம எல்லாருமே இப்போவே அவரை ஏற்றுக்கிட்டு நம்ம போயிடலாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவு பூட்டிடுச்சிங்கன்னா நம்ம என்னதான் போய் தட்டினாலும் நான் உன்னை அறியேன்றுவாருங்க. அதுதான் ஆண்டு இந்த சபைக்கு சொல்கிறாரு, உங்களுக்காக நான் பரலோகத்தை திறந்து வச்சுருக்கேன், எனக்கு திறக்கவும் தெரியும், எனக்கு மூடவும் தெரியும், ஆனால் உங்களுக்காக பிலதெல்பியா சபையே நான் திறந்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னுடைய நாமத்தை நீங்கள் வெளியே சொல்ல பயப்படல, தைரியமாக என் நாமத்தை சொன்னீங்க, கூச்சப்படலை, அதனால உங்களுக்காக நான் திறந்த வாசலில் வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரும்படியா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு இயேசுவே இந்த சபைக்கு எழுதுறாரு. அதாவது பிலதெல்பியா அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா ஃபீலியோ அன்பு அப்படின்ட்டு அர்த்தம். ஆனால் இந்த சபை ஃபீலியோ அன்பையும் தாண்டி அகாப்பே அன்பு ஆண்டவர் கொடுக்கும்போது, ஆண்டவர் நீ உங்களுடைய நகரத்தினுடைய பேர் மாதிரி இல்லை, நீங்கள் அதெல்லாம் தாண்டி எனக்காக அன்பில் நிலைத்து இருந்தீங்க அப்படின்ட்டு ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னா சாவி பற்றி பேசும்போது ஆண்டவர் இந்த சபையோடைய கலாச்சாரத்தை அடிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஜானஸ் அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தாங்க இந்த சபைக்கு. அதாவது அந்த கடவுள் என்னன்னா பூட்டு சாவி அதுங்களுடைய தெய்வமா. அதனால தான் நம்முடைய கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படின்றது முதல் மாசத்துல வரும். ஏன்னா அதுதான் வருஷத்துடைய திறவுகோலா இருக்கு, அதுதான் வந்து முதல் மாசம் வருஷத்துடைய டோர் அப்படின்றதுனால அந்த டோர்ஸ் அண்ட் ஹிஞ்சஸ் உடைய காட் ஆகிய ஜானஸையே முதல் மாசமா போப் கிரெகரி வச்சுட்டாரு நம்மளால பார்க்க முடியுது. அதனால தான் ஏப்ரல் மாதம் தான் யூதர்களுக்கு வந்து முதல் மாதம். அதனால தான் ஏப்ரல் மாதம் நியூ இயர் கொண்டாடுற யூதர்களை பார்த்து எல்லாரும் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு எதிர்த்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எலியாக்கிம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. எலியாக்கிம் யார் அப்படின்னா அந்த காலத்துல தாவீதுடைய ராஜ்யத்துக்கு டோரை ஓபன் பண்றதுக்கு ஒரு கீப்பர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு தான் எலியாக்கிம். எலியாக்கிமுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ஷேப்னா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆண்டவர் ஷேப்னா கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கி எலியாக்கிம் கிட்ட கொடுக்கறத நம்மளால பைபிள்ல பார்க்க முடியும். அதாவது அந்த சாவி எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னா தோல் மேலே தூக்கிட்டு எடுத்துன்னு போகிற அளவுக்கு பெருசாக இருக்குமா. ஏன்னா சொல்லவா வேணும், அந்த காலத்தில் அரண்மனையெல்லாம் பெருசாக கட்டியிருப்பாங்களே, அப்போ அதோடைய வாசலே கிட்டத்தட்ட எத்தனையோ அடி இருக்கும். அப்போ அதோடைய சாவி எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை போட்டு இப்படி ஒரு 4-5 பேர் சேர்ந்து திருப்பினாதான் அந்த டோரே திரும்புமா. அப்போ தான் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ராஜாவை போய் பார்க்க முடியும். டோரே ஓப்பன் பண்ணாமல் ராஜாவை போய் பார்க்க முடியாது இல்லையா. அப்போது அந்த கீப்பர் கிட்ட தான் அந்த ஆக்சஸ் இருக்குது. ராஜாவை போய் யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கீப்பர் தான் முடிவு பண்ணணும். அந்த கீப்பர் கையில் இருந்த சாவி தான் என்கிட்ட இருக்கு, நான் தான் உங்களை பிதா கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்ட்டு ஆண்டு இந்த சபைக்கு சேலஞ்ச் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியும். இந்த சபை லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த லைஃப்பில் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஏன் அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பூகம்பம் வரதை நம்மளால பார்க்க முடியும். அடிக்கடி பூகம்பம் வரதுனால இந்த நகரமே ரொம்ப சிதறி போயிடுச்சு. ஒரு பெரிய மேசிவ் எர்த்குவேக் அப்புறம் என்னாச்சு, இந்த நகரத்தில் எல்லா பில்டிங்ஸும் அழிஞ்சிருச்சான். நம்ம ஊரில் ஒரு சின்ன எர்த்குவேக் வந்தால் கூட ஒரு 4 மாதம் ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுருவாங்க, இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த கேரளாவில் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்தது கூட அநேக பேர்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கட்டணும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிஞ்சு இல்லையா. அதே மாதிரி இந்த நகரத்தில் அந்த பெரிய பூகம்பத்துக்கு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் கட்டுறதுக்கு இவங்க கையில் காசே இல்லை. அந்த நேரத்தில் டைபேரியஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து நான் கட்டுறேன் அப்படின்ட்டு உதவி செஞ்சு எல்லாத்தையும் திருப்பி கட்டிட்டாரு. கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆப்பு வச்சாரு. என்னதுன்னா இந்த நகரத்துடைய பேரை நான் மாற்ற போறேன், நியோ சிசேரியா அப்படின்ட்டு மாற்றினதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு எல்லாம் அந்த பேர் பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு மகிமை வந்து ஒரு மனுஷனுக்கு போகிற மாதிரியே இருக்கு, எங்களுக்கு இந்த நகரத்தில் இருக்கவே எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு இந்த நாமமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வெட்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. நீங்கள் இருந்த நகரம் அடிக்கடி அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, பூகம்பம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆலயத்தில் தூணாக இருக்க போறீங்க, ஒருத்தனும் உங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. அதையும் தாண்டி
அந்த நியோ சிசேரியா பண்ண மாதிரி நான் உங்களை கொடுமை பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு இந்த சபை எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாங்க. ஆண்டவருக்காக வார்த்தையில உண்மையா இருந்தாங்க, அன்பு பிடித்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இவங்க கிட்ட ஆண்டவர் ஒரு குறை சொல்லல, ஆனா ஒரு விஷயத்த நீ இதுல எச்சரிக்கையா இருன்றாரு. ஏன்னா இந்த சபைக்கும் சிமர்னா சபைக்கும் ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்னன்னா, சாத்தான் கும்பல் மாதிரி இருப்பானுங்க, ஆனா யூதர் சொல்லிட்டு வருவானுங்க. அவனுங்கிட்ட நீ எச்சரிக்கையா இரு, கள்ள போதகத்தை எடுத்துட்டு வருவாங்க. எப்படி எபேசு சபைக்கு நிக்கலாய் மதம் வந்தது இல்ல, ஆனா அந்த சபை ஒரு பகுத்தறிவு இருந்ததால கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் வெளில போடா, நாங்களுக்கு தெரியும், பவுல் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த 2 சபை பார்த்தீங்கன்னா அன்புல இருந்தாங்க, வார்த்தையில கொஞ்சத்துல இருந்தாங்க. அதுக்குன்னு ஆண்டவர் இத குறைவா பார்க்கல. ஏன்னா இவங்க அன்புல வளர்ந்துருந்தாங்க, வார்த்தையில கொஞ்சம் இருந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க, தேவனுடைய அன்பை பரவனாங்க. இதுக்கு அடுத்த சபை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சபை பத்தியா, அந்த சபையை பத்தி தான் நம்மளே வீடியோ போட்டிருக்கோமே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. அதுதான் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்குது. ஆமா, அனலும் இல்லாம குளிரும் இல்லாமனா அது என்னங்க? அதாவது இந்த இடத்துல வந்து 2 விதமான தண்ணி வந்துச்சு. ஏன் அப்படின்னா, பயங்கரமான ஒரு பணக்கார நகரம், நிறைய ட்ரேடிங்கு அது இது நடக்கிறதுனால தண்ணி பற்றாக்குறை இருக்கு. அதனால ஒரு ஊர்ல இருந்து வர தண்ணி அவங்களுக்கு பத்தல, 2 ஊர்ல இருந்து வர வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு சொந்தமா குடிக்க தண்ணி கூட இல்லை. தண்ணி கூட இல்லாம அவ்வளோ சீன் போடுது இந்த நகரம். அப்படி பார்க்கும்போது ஹெராபோலிஸ் அப்படின்ற ஒரு நகரத்துல இருந்து சூடா தண்ணி வரும், கொலோசே அப்படின்ட்டு இன்னொரு நகரத்துல இருந்து சில்லுன்னு தண்ணி வரும்போது அது அப்படியே வர வழியிலேயே இந்த 2 தண்ணியும் மிக்ஸ் ஆகி வெது வெதுப்பா இந்த நகரத்துக்கு வந்து சேரும். இந்த தண்ணியை இவங்க அன்றாட தேவைகளுக்காக யூஸ் பண்ணும் போது, அதை குடிக்கும் போது இவங்களுக்கு தலை சுத்தம், வாந்தி வரும், ஜுரம் வரும், நிறைய வியாதி வந்துச்சு. இவங்களுக்கு ஒரு மாதிரி எப்பவுமே வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த தண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுச்சு. ஏன்னா சில்லுன்னு தண்ணி ஒரு பக்கம், சூடா ஒரு தண்ணி இன்னொரு பக்கம், 2ம் கலக்கும் போது ஒரு மாதிரியா வாந்தி வர மாதிரியே இருந்துச்சு. அதை காட் கரெக்டா பிடிச்சி, அதுவே உங்களுக்கு வாந்தி வருது, அப்போ நீங்க இப்படி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இப்படி 2ம் கலந்து இருக்கீங்களே, எனக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தா வாந்தி வராதா? வேணா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஜில் தண்ணி ஒரு சுடு தண்ணி அது ஒன்னா கலக்கி குடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாந்தி தான் வரும். இவங்க வாழ்க்கையிலயும் அப்படிதான். சபையில ஆண்டவரும் இருக்கிறாரு, உலகமும் இருக்குது. அப்போ 2மே இருந்தா செட் ஆகாதே. ஏன்னா ஆதியில இருந்து ஆண்டவருக்கு நீ உலகத்துல இருந்து வெளியில வான்னு தான் சொல்றாரு. அதுதான் பரிசுத்தம். ஹோலினஸ்னாலே செப்பரேஷன் தான். ஆனா இவங்க சபைக்குள்ள உலகத்தையும் ஆண்டவரோட காரியங்களையும் எடுத்துடுவதனால அது ஆண்டவரோட பார்வைக்கு வாந்தி பண்ற நிலைமைக்கு இருக்குது. டேய் நீ பணக்காரனா இருக்கிற, சரி ஓகே. ஏன்னா எந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா, இது பக்கத்துல இருந்த சபை தான் பிலதெல்பியா. அப்போ இதுவும் அது பக்கத்துல தான் இருக்குது. பூகம்பம் வந்துச்சுன்னா 2 இடத்துக்கும் வரம் தானே. ஆனா இந்த இடத்துல அந்த பூகம்பம் வரும்போது இவங்களுக்கு பணம் இருந்ததால அது கட்டுறதுக்கு வல்லமையும் இருந்தது. ஆனா அந்த சபை பாத்தீங்கன்னா அவ்வளவா காசு இல்லாதனால வேற ஒரு ராஜா கிட்ட போயிட்டு உதவி கேக்குறாங்க. இவங்க அந்த அளவுக்கு பண வசதியில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில மெடிசன் தயாரிக்கிறதுல இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புகழ் பெற்றுல இருந்தாங்க. கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு மருந்து போடுறது, அதுல கூட இவங்க பெரிய ஆளா இருந்தாங்க. அது மட்டுமா, போடுற ட்ரெஸ்ல கூட, ஏன்னா பணக்கார ஊர்ல அப்போ டாப் லெவல்ல போடுவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல செம்மறியாடு வெள்ளாடு பயங்கரமா இருந்திருக்கு போல. அதுல இருந்து தோல் எடுத்து ட்ரெஸ் தைக்கும் போது என்ன மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல கூட பெரிய லெவல்ல இருந்தாங்க. இவ்வளவுலாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அந்த லவோதிகா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, டே பிச்சைக்கார பயலே, டே குருட்டு பயலே, டே நிர்வாண பயலே இப்படின்லாம் சொல்றாருங்களேங்க. அதுதாங்க அல்டிமேட்டு. மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்றது ஒரு மேட்ரே இல்லைங்க. மனுஷன் தான் பெரிய பயங்கரமான ஆள் நினச்சிப்பான். ஆனால் ஆண்டவர் தூண் துப்பிட்டு நீலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் மனுஷனுடைய புகழையோ மனுஷனுடைய கிரெடிட்டையும் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பிச்சைக்காரனாக இருக்க, ஆனால் நீ என்கிட்டேருந்து தங்கத்தை வாங்கு, அது சுத்தமாக இருக்கும் அப்படின்றாரு. ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதாகமன்றது தங்கத்தெல்லாம் காட்டிலும் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்ட்டு சங்கீதத்தில் எழுதப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கு, அந்த தங்கமான வார்த்தையை என்கிட்ட இருந்து வாங்கு, நீ அப்போ ரொம்ப பணக்காரனா இருப்ப. அது மட்டும் இல்லாம உனக்கு அடிபட்டிருக்கா கண்ணுல, நீ மருந்து என்கிட்ட இருந்து வாங்கு,
நான் உனக்கு க்ளீனாக உனக்கு போட்டு தரேன், உனக்கு இப்போ நீ நல்லா பார்ப்ப ஆவிக்குரிய ரீதியில். அதையும் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸை வாங்கி போடு, வெள்ளை கலர் ரேமெண்ட் நான் உனக்கு தரேன், அதில் கரையே இருக்காது, அப்போ நீ நிர்வாணமாகவே இருக்க மாட்ட. ஏன் ஆண்டவர் இந்த 3 விஷயத்தையும் இந்த சபைக்கு சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எபேசு சபை எடுத்துப்போமே. எபேசு சபைக்கு பயங்கர வார்த்தை, ஆனால் அன்புல ஊத்திக்கிச்சு. ஆனால் சிமிர்னா சபைக்கு பெருசாக வார்த்தை இல்லை, ஆனால் அன்புல பயங்கரமாக வளர்ந்தாங்க. நம்ம அப்படியே பிலதெல்பியா சபைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அன்பும் இருந்துச்சு, வார்த்தையும் இருந்துச்சு. ஆனால் இந்த சிமிர்னா சபையும் இந்த பிலதெல்பியா சபையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுத்தறிதல கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அன்புலேயும் நல்லா இருக்கணும், வார்த்தையிலையும் நல்லா இருக்கணும், பகுத்தறிதலும் நல்லா இருக்கணும். அதனால தான் நீ என்கிட்டேருந்து வார்த்தையை வாங்கு, நீ என்கிட்டேருந்து மருந்தை வாங்கு, அப்போ உன்னால் பகுத்தறிய முடியும். நீ என்கிட்டேருந்து வெண் வஸ்திரத்தை வாங்கு, நீ அன்பில் என்னோட நடப்ப. சர்து சபைக்கு சொன்னார்ல, வெண் வஸ்திரத்தை கொடுத்து எனக்கு பின்னாடியே நடந்து வருவீங்க. வெண் வஸ்திரம் அப்படின்னாலே அன்புன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அதனால தான் பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது 3:14 என்ன சொல்கிறாருன்னா, அன்பை போட்டுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் மேலே அன்பு எல்லாத்தையும் கட்டிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்பை நம்ம போட்டுக்கணும். அப்படி போடும் போது நம்மளுடைய நிர்வாணம் மறைஞ்சிரும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போது லவோதிக்கேயா சபைக்கிட்டே ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் லவோதிக்கேயா அதை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, நீ என்னோட சேர்ந்து நீ சாப்பிடுவ, அந்த 1000 வருட அரசாட்சியிலையா இருக்கட்டும், அந்த ஆட்டுக்குட்டி கல்யாண விருந்திலையா இருக்கட்டும், என்னோட நீ சாப்பிடுவ, என்னோட உறவாடுறதுக்கு நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த சபைக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுறது நம்மளால பார்க்க முடியும். இந்த சபை செஞ்சுதா செய்யலையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சபை வரப்போகுதுன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதுதான் மணவாட்டி சபை. இந்த சபைக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா, வார்த்தையிலையோ வளர்ந்துருக்கணும், அன்புலையோ வளர்ந்துருக்கணும், பகுத்தறிவுலையோ வளர்ந்துருக்கணும். அதுதாங்க நம்ம எபேசு சபையில கூட ஆண்டவர் அந்த சபை உள்ள இருக்கிறாருங்க. அதனால்தான் அவங்க வார்த்தையில இருக்கிறாங்க, ஆனா அன்பு இல்லைங்க. அவங்களுக்காவது ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாருங்க. ஆனா நம்ம லவோதிக்கேயா சபையில ஆண்டவர் வெளியே நின்று கதவு தட்டிட்டு இருக்கிறாருங்க. அதனால தாங்க இயேசு சொல்றாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை தான் சிச்சிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அவர் நம்ம முதல்ல உள்ள விடணுங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா. என்னன்னா, ஒரு சபையில ஃபுல்லா ஒயிட் பீப்புள், வெள்ளைக்காரங்க ஃபுல்லா ஆண்டவரை ஆராதிச்சு பாட்டு பாடி துதிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிளாக் பர்சன் வராரு, கருப்பு நிறமுள்ள ஒரு ஆள் வச்சுக்கலாமே. அவர் வரும்போது எல்லாரும் யார் நீ வெளில போன்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெளியில 15 நிமிஷமா ஏசப்பா என்ன ஏசப்பா என்னை ஆராதிக்க உங்க சபையில விட மாட்டாங்களே ஏசப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கு ஏசப்பா, நான் கருப்பா பிறந்தது தப்பா, என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கசந்து அழுதுட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு பின்னாடி ஏசப்பா ஏன்பா அழுற அப்படின்னு கேட்கும்போது, என்னை உள்ளே விடலை, உங்களை ஆராதிக்க தான் வந்தேன், இந்த மக்கள், இந்த வெள்ளைக்கார மக்கள் என்னை உள்ளே விடலைன்னு சொல்லும் போது அப்போ ஏசப்பா சொன்னாராம், நீ ஆச்சு 15 நிமிஷம் அழுறப்பா, நான் 15 வருஷமா இந்த சபைக்கு வெளியில இருந்து என்னை உள்ள சேர்த்துக்கோங்கடா, என்னை உள்ள சேர்த்துக்கோங்கடா, என்னை உள்ள சேர்த்துக்கோங்கடான்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த சபையோ எனக்கு பிரியமானதை செய்யாம அவன் இஷ்டப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஏசப்பா சொன்னாராம். அப்போ இந்த காலத்துல நம்ம உண்மையாலேயே எபேசு 5:10 படி கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்து அறிந்து செய்யறோமா, இல்ல அவன் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி என்ன தோணுதோ அது செஞ்சுட்டு இருக்கோமா? அநேக சபையில இதே மாதிரி நிலைமை இருக்குது. சபைன்றது வெறும் 4 பேருக்கு சபை இல்லைங்க. பைபிள் பிரகாரம் நீங்களும் ஒரு சபை தான். நீங்க தான் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறேன்னு சொல்றாரு. வாசல்ல இருந்து கதவை தட்டுறேன், நீ எப்போ திறப்ப, நான் உள்ள வரேன். ஏன்னா அண்ணா சொன்னது போல பரலோகம் போகும்போது நீ யாரு பாரு கேட்டாருன்னா ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமைங்க. இந்த நாள்லயே நம்ம மனம் திரும்பணும்னா ஆண்டவர் நம்மளை ஏத்துப்பாரு, அவர் உள்ள வருவாரு. அவரை துக்கப்படுத்த கூடாது. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மனவாட்டி சபை அன்புலையும் வார்த்தையிலையும் பகுத்தறிவு இது எல்லாத்துலயும் இருந்தாதான் அவர் நமக்குள்ள வருவாரு. அவரோட சேர்ந்து போஜனம் பண்ணுவோம். அதனால எல்லா சபைக்கும் அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. அது என்னன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன்.